கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 ராஜாக்கள் 8:29. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இறைவனுடைய நாமம் விளங்கும்படியாய் சொன்ன கட்டப்பட்ட ஆலயத்தில் இறைவனுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய மன்றாட்டை இங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பைட்டி என்று சொல்லி ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவார்கள். அதற்கு பக்தி என்று பொருள். சாலமோன் தன்னுடைய பக்தியின் ஆழத்தில் இறைவனிடத்தில் வைக்கிற மன்றாட்டாக தான் செய்கிற எல்லா விண்ணப்பங்களும் இறைவனுடைய நாம மகிமைப்படும்படியாக கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக மக்கள் பக்தி மிகுதியில் புனித யாத்திரை போவார்கள். பக்தி மிகுதியிலே புனித யாத்திரை போவார்கள். புனித யாத்திரையை முடித்ததும் அந்த பக்தி அவர்களை விட்டு மாறி போகும். புனித யாத்திரை போன பொழுது இருந்த பக்தியும் வைராக்கியமும் அதற்கு பின்பு அப்படி இருக்குமா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே குறைவுதான் காணப்படுகிறது. பக்திக்கு விசுவாசம் அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. பக்தி என்றால் என்ன என்கிற கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால் அது விசுவாசம், மரியாதை, நன்றியுணர்வு ஆகியவற்றின் கூட்டு வெளிப்பாடுதான் பக்தி. மீண்டும் சொல்லுகிறேன், பக்தி என்றால் விசுவாசம், மரியாதை, நன்றி உணர்வு, இது எல்லாம் அடங்கி இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு பார்வையற்றவனுக்கு பக்தி இருந்தது. அந்த பக்தி எப்படி இருந்தது? அவனிடத்தில் விசுவாசம் இருந்தது, கடவுளை குறித்த மரியாதை இருந்தது, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இந்த மூன்றும் இணைந்து வந்து இந்த கூட்டு வெளிப்பாடு அவனிடத்தில் காணப்பட்டபடியினாலே அவன் பார்வையை பெற்றான். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 9 பேர் சுகம் பெற்றார்கள். 10 பேரும் சுகம் பெற்றார்கள். அதில் ஒருவன் மட்டும் அவனுடைய விசுவாசமும் மரியாதையும் நன்றி உணர்வும் இருந்தபடியினாலே திரும்ப ஆண்டவரிடத்தில் வந்தான். பக்தி வேஷமாக காணப்படுகிற இந்த சூழலில் உண்மையான பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ கடவுள் அழைக்கிறார். சொல்லுவாங்க, ஒரு பூனை நான் இனிமேல் கருவாடே சாப்பிட்றதில்ல, கடவுளுக்கு விரதம் இருக்கிறேன் என்று சொன்னதான். அந்த பூனை விரதம் இருந்தது. நாட்கள் ஓடிற்று. ஒரு நாள் கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அப்படி காட்சி கொடுத்த பொழுது இந்த பூனை தன்னுடைய முன்னங்கால் 2ஐயும் தூக்கி அவருக்கு வணக்கம் சொல்லுவதற்காக கையை தூக்குச்சான். அப்போது இந்த கை இடுக்கிலேருந்து ஒரு கருவாடு விழுந்துச்சான். பூனை பக்தி அப்படிப்பட்ட பக்தி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில் என்னுடைய சிந்தையும் செயல்பாடும் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது? ஒரு காரியத்தில் நான் வெற்றி கொள்ள வேண்டும் பக்தியோடு என்று சொன்னால் அந்த வெற்றியின் நிலை இறைவனுடைய உச்சத்தை தொடுகிற நிலையாக காணப்பட வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் கூறும் பொழுது, இறை உதவியின்றி எதிலும் நான் வெற்றி பெற முடியாது. இறைவனுடைய உதவி இருந்தது என்று சொன்னால் நான் எதிலும் தோல்வியை சந்திப்பது இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனுடைய உதவி இல்லாமல் எதிலும் நான் வெற்றி அடைய முடியாது. இறைவனுடைய உதவி இருந்தால் நான் எதிலும் தோல்வியை சந்திப்பதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவனிடத்தில் நாம் கொண்டிருக்கிற பக்தி, இந்த ஆழமான பக்திக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது வெற்றியான வாழ்க்கையை பெற்று வாழ முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் பக்தி வாழ்வுக்கு நேராக, விசுவாச வாழ்வுக்கு நேராக, நன்றி உணர்வு நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக,
மரியாதைக்குரிய வாழ்க்கைக்கினராக நம்மை அழைத்திருக்கிறார். அதை உள்ளுணர்ந்து இறைவனுடைய சமூகத்தில் காண்பிப்போம், இறைவனை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், திருக்கரங்களை கொடுக்கிறோம். உம்முடைய அருளையும் ஆசையும் கிருபையும் பெற்று உம்மை பிரதிபலிக்கவும், எங்களுடைய பக்தி சிறக்கும்படியாக பக்தியின் முக்கோணங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அவற்றிலே எங்களை இணைத்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், செபக்கல பிதாவே, ஆமேன்.